அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சி முன்னாள் தொகுதி செயலாளர், என்னோட பேர் இமானுவேல். ஐயா, நீங்கள் அறிமுகப்படுத்தீங்க. வணக்கம். கணேசன், நாம் தமிழர் கட்சி திருவிழாநகர் தொகுதி. ஐயா, இது மாதிரி மருத்துவர் இளவஞ்சி இது மாதிரி பேசியிருக்காங்க. இது மாதிரி நாம் தமிழர் கட்சி தலைமை மீது புகார் வச்சு தொடர்ச்சியாக அவங்க மாதிரி புகார் பண்ணவும் இருக்காங்க. நீங்கள் என்ன அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? நமது கட்சியில் இருந்து பார்த்தீங்கன்னா முதல்ல போகிறப்ப என்ன சொன்னாங்கன்னா நான் பெண்களெல்லாம் திரட்டி ஒரு போர்க்களமாக எடுத்துன்னு வந்து தனியாக நான் ஒரு இயக்கம் கட்டி தமிழ் தேசியத்தை நான் வெல்ல போகிறேன் அப்படின்னாங்க. வென்றுட்டு இன்றைக்கி ஐயா வேல்முருகன் கூட போய் உட்காந்துட்டாங்க. அதுவும் எப்படின்னா அவமானப்பட்டு உட்காந்தாங்க. அந்த பதிவு பார்த்துருப்பீங்க. எங்கப்பா இளவஞ்சி வரலையா அப்படின்னா, வரான்னாங்க, அவங்க வீட்டுக்காரர் என்னமோ சொன்னாராம், அதனால் வரல, வருவாங்க அப்படின்னாரு. அந்த நிலைமை போயிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே உட்காந்திங்கன்னு எல்லாரையும் எந்த அளவுக்கு தர குறையாக பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், ஏன்னா நான் அந்த அம்மாவனுடைய திருவிழாநகர் தொகுதி சட்டமன்றத்தில் நிற்கிறப்ப நான் தான் முதன்மை முகவர். அப்போ அந்த அம்மாவனுடைய முழு தன்மையை எனக்கு தெரியும். எப்படின்னா அரசியல் பாரம்பரியங்குதுன்னு பேசுகிறாங்கல்ல. ஒரு அரசியல் பாரம்பரியம் இருந்தால் யதார்த்த களம்ன்றது எப்படி இருக்கணுன்றது கணிக்கணும். அந்த யதார்த்த களத்தை கணிக்காம, ஐயா நம்ம ஜெயிச்சிருவோமா ஐயா அப்படின்னாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு. நம்மளுடைய கட்சியினுடைய பலம் நம்மளுக்கு தெரியும். என்னம்மா சொல்கிற அப்படின்னு. இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் ரெண்டாவது நாள் வருமாயா? ரெண்டாவது வர முடியும், ஆனால் நீங்கள் பண்ணுற வேலையில் தான் இருக்குது அப்படின்னு. அந்த அம்மா அதை கேள்விப்பட்ட உடனே ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டில் நான் 4 லட்சம் செலவு பண்ணுறேன், 3 லட்சம் செலவு பண்ணுறேன்ட்டு கடைசி வரைக்கும் காசையே செலவு பண்ணாமல் ஒட்டுமொத்த தொகுதியை நாசனம் பண்ணி ஓட்டு சதவீதம் குறைவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க இளவஞ்சி. உண்மை. அந்த நேரத்தில் என்னை தவிர மற்றவங்களை எல்லாருமே தரக்குறைவாக பேசினாங்க. என்னை மட்டும் அவங்களால பேச முடியல. ஏன் பேச முடியலன்னா, அவங்க முதன்மை முகவராக இருக்கிற எப்படி இருந்தாலும் அவங்க காசுலேருந்து சாப்பிட்றது கொள்வது எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் அந்த அம்மா இந்த மாதிரி ஒரு ரொம்ப மலிவானவங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பாட்டில் தண்ணி கூட அந்த அம்மா காசில் குடிக்கல. அந்த அளவுக்கு என்னுடைய காசு தான். ஏன் சொல்லப்போனால் அவங்களுடைய வரவு செலவு கணக்கே நான் தான் 500 கொடுத்து அந்த பத்திர பேப்பர்லாம் வாங்கி பதிவிட்டு எல்லாம் வாங்கி கடைசியில் முடித்து கொடுத்து நான் தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அளவிலே நான் தான் முடிச்சு கொடுத்தேன்னு கூட சொல்லலாம். வரவு செலவு அந்த அளவுக்கு செய்தேன். இப்போ போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மன்சூர் அலிகான் நிற்கிறப்போ பணம் வாங்கிட்டாங்கன்றாங்க. அப்போ எந்த கட்சியில் இருந்த நீங்கள்? எந்த கட்சியில் இருந்தீங்க? அப்போ கண்ணு தெரியலையா உங்களுக்கு? அப்போ பணம் வாங்குறதுல பங்கு வாங்கினீங்களா நீங்கள்? அது ஒன்று. பாக்கியராஜ் திருடன்றீங்க. இதே பாக்கியராஜ் கூட அன்றைக்கி எந்த ஒரு தகவல் இருந்தாலும் உடனே பேசி அவர் பண்ண சொன்னார்ன்றப்ப அன்றைக்கி பாக்கியராஜ் நல்லா வராங்க. அன்றைக்கி திருடணும் தெரியல, இல்லை திருட்டில் பங்கு கொடுக்கலையா அவனுக்கு அப்படின்னு நம்ம கேள்வி. அதே நேரத்தில் இந்த அம்மா பேசுறதெல்லாம் பார்த்தா திராவிடம் கருணாநிதி அப்படின்னு பேசுகிறாங்க. ஒன்றே ஒன்று தான், அடிப்படை அறிவு இருந்ததுன்னா அவனுக்கு பணம் சம்பாதிக்கணும்னு நோக்கம் வந்துடுச்சு. அடிப்படை அறிவு இருந்ததுன்னா அதிமுகவில் போயிருந்தால் நல்ல ஆஃபர் கிடச்சிருக்கும். திமுகவுக்கு போகாமல் எதிர்த்து பேசுகிறோம். நம்ம திமுகவில் கருணாநிதியை ஒருமையில் பேசிட்டோம், அவன்லாம் கூட பேசிட்டோம், அதனால் அதுக்கு போக முடியாது. காணொலி பார்த்தாங்கன்னா நம்மளை திட்டுவாங்க. ராஜீவ்காந்தி என்ற அறிவிச்செல்வம் பேசுன மாதிரி நம்மளும் பேசிக்கிறோம், அந்த கட்சிக்காரங்களாம் நம்ம திட்டுவாங்க, அதனால நம்மளுக்கு இருக்குது. கல்யாண சுந்தரம் போன மாதிரி அதிமுகவில் போயிடலாம். மாறாக என்ன பண்ணிட்டேன், இப்படி சுற்றிக்கின்னு இப்படி போடுறேன். ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட்டு இருந்ததுனாலும் பரவாயில்ல, திமுகவில் போய் சேர்ந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்திருக்கும், இதை விட பன்மடங்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு தெளிவாகிட்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி சுற்றின்னு போகிற மாதிரி அவரே ஒத்த சீட்டுக்காக போயிட்டு அந்த சின்னத்தில் நின்று ஜெயிச்சு அதனுடைய மறைமுக வாசல் வழியாக இருக்கார், பேக்கான வாசல் வழியாக அவர் நிற்கிறாரு. அவர்கிட்ட போய் பின்னாடி நின்று நீ யாருக்கு வேலை செய்ய போகிற? நீ திமுக தானே வேலை செய்ய போகிற. அப்புறமா தமிழ் தேசியத்தை வென்றி எடுப்பன்ற கோரிக்கைலாம் வச்சு பேசுகிற. ரொம்ப எங்கள் பாரம்பரியம் இப்படி, எங்கள் அப்பா அப்படி இருந்தார், எங்கள் தாத்தா இப்படி இருந்தார், எங்கள் தாத்தா இருந்தார், அப்பா இருந்தார், எல்லாம் சார் தான். நீ எப்படிக்கிற? ஏன்னா உன்னை ஒருமையில் பேசுறது கூட எனக்கு உரிமை இருக்குது. ஏன்னா எல்லாரையும் அவன் தான் பேசுவேன். கட்சியில் இருக்கிறவங்கள என்ன திட்டம். அந்த காலத்தில் கட்சியில் இருக்கிறப்போ அந்த 21 தேர்தலில் எவ்வளோ அசிங்கப்படுத்தணுன்றது எனக்கு தான் தெரியும். எனக்கு மன வேதனையாக இருந்தது. இருந்தாலும் என்னை பேசலைனாலும் மற்றவங்கள பேசுகிறப்ப வேதனையாக இருந்தது.
ஏன்னா அவங்க செய்த சின்ன சின்ன தப்புக்கு நீ அந்த அளவுக்கு ருத்ர தாண்டவான்னு இன்னைக்கு போயிட்டு உன்னால ஒரு வார்த்தை வந்து அவங்கள பேச முடியுமா? இன்னைக்கு வந்து கொத்தடிமை இப்போ என்ன ஆண் ஆதிக்கம் இருக்குது, ஆதிக்கம் இருக்குதுன்னு போன நேர்காணலில் சொன்னீங்க. இந்த ஆண் ஆதிக்கத்தினுடைய ஒட்டு மொத்தமாக நிற்கிற இன்னைக்கு கட்சியில் போயிட்டு நின்றுன்னு இன்னைக்கு எந்த ஆண் ஆதிக்கத்தை வெல்ல போறீங்க? அவ்வளோ மோசமான தருணத்தில் தான் வந்து நீங்கள் பயணிக்கிறீங்க. கட்சியில் இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு மாதிரியான ஒரு மேல்மட்டத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து பணம் வாங்குறாங்க, தேர்தலில் நிற்கிறவங்க கிட்ட பணம் வாங்குறாங்க. தேர்தலில் நிற்கிறவங்க கிட்ட பணம் வாங்கினாங்கன்னா அவங்ககிட்ட எவ்வளோ பணம் வாங்கினான்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு உங்களுடைய தரப்பு என்ன இருக்கு? இல்லை, அவங்க அந்த அம்மா வந்து ஆரம்பத்தில் திருவிக நகர் தொகுதியில் அண்ணன் நியமித்த போது முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அந்த அம்மா யாருன்னா முன்ன பின்ன கூட பார்த்ததில்லை. ஃபோன் பண்ணிவிட்டு எங்கள் குடும்பம் காங்கிரஸ் குடும்பம், எங்கள் அப்பா காங்கிரஸ் போராளி, எங்கள் தாத்தா வந்து வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடினாங்க சொல்லிட்டு ஃபுல்லாக காங்கிரஸை மையப்படுத்தி தான் அவங்க பேசினாங்க. பாருங்கள் எவ்வளோ முரண்பாடு. இப்போ என்ன திராவிட பாரம்பரியத்தில் நாங்கள் குடும்பம்ன்றாங்க. எப்படி முரண்பாடு பாருங்கள். அதே மாதிரி பல விஷயத்தில் அவங்கள வந்து ஒரு சொல்லு ஒன்றா இருக்கும், அடுத்த வாரம் வேற ஒரு சொல்லாக இருக்கும். அவங்களுக்கு பேச்சில் ஒரு உண்மைத்தன்மை கிடையாது அந்த அம்மாவுக்கு. நான் தொகுதிச்செயலாளர், நீங்கள் தொகுதி தலைவராக இருந்தீங்க. ஆனால் வரவு செலவு கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி நிர்வாகிகிட்ட காட்டணும், இல்லை மாவட்ட நிர்வாகிகிட்ட காட்டணும், இல்லை தலைமையில் அண்ணங்கிட்ட தலைமை நிர்வாகிகிட்ட சப்மிட் பண்ணணும். இவங்க யாருக்கிட்டையுமே சப்மிட் பண்ணல. இவங்க யாருக்கிட்டையுமே வரவு செலவு கணக்கு காட்டல, தலைமையில் நாம் தமிழர் கட்சி தலைமையில் காட்டல, தொகுதி நிர்வாகிகிட்ட இவ்வளோ வந்ததே இவ்வளோ செலவு பண்ணோம், மாவட்ட பொறுப்பாளர் யார்கிட்டையும் காட்டாம இது எதுவுமே எங்ககிட்ட சொல்லலை, மறைச்சிட்டாங்க. தொகுதி தலைவர் இருந்திருக்காரு, எல்லாமே மறைச்சி இப்போ போய் பித்த காட்டம். அவங்களோட முழுக்க என்னன்னாக்கா அவங்கள தான் மிகைப்படுத்தி மற்றவங்ககிட்ட வந்து நான் பெரிய தியாகி குடும்பத்திலிருந்து வந்தேன். என்கிட்ட ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, எங்கள் அப்பா காங்கிரஸ் போராடி, எங்கள் தாத்தா பிரிட்டிஷ்காரர் எதிர்த்துன்னு போராடினாரு. ஃபுல்லாக மையப்படுத்தி முழுக்க காங்கிரஸை பற்றி என்கிட்டையும் அறிமுகப்படுத்தி திருவிக நகர் தொகுதிக்கு வந்தாங்க. வாங்க நான் சொல்லி சரி வாங்க, நாங்கள் எல்லாருமே நாங்கள் என்ன சொல்ல ஒத்துழைக்கிறோம், நீங்கள் எந்தெந்த இடத்துல நீங்கள் பிரச்சாரம் பண்ணோம் நாங்கள் எல்லாருமே வரோம், உங்களுக்காக என்ன ஒரு இதுவோ நாங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு, கட்சிக்காக தான் நாங்கள் இருக்கோம், நாங்கள் சேர்ந்து பண்ணி நான் உங்களுக்கு என்ன சொல்கிறோம் நல்ல ஓட்டு வங்கி வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் முழு அர்ப்பணிப்போடு தான் நாங்கள் வேலை பண்ணோம். இவங்கள மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டோம். உண்மையான திருடன் பார்த்தாக்க இளவஞ்சி தான். அது ஒரு சத்யராஜ் படம் வரும், பழைய படம், அது அமைதி படம்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த சத்யராஜ் ஒரு அந்த கதாநாயகி போது ஒரு கதாநாயகியாக போட்டுருந்தாங்கனாக்கா இந்த அம்மா தான் பொருத்தமாக இருப்பாங்க. ஆரம்பத்தில் இப்படி வந்தாங்க தொகுதி ஒரு நிர்வாகி, வட்ட நிர்வாகி, தொகுதி நிர்வாகி இப்படி தான் வந்து ரொம்ப இதுவாக பேசுவாங்க. தம்பி கொஞ்சம் உதவி பண்ணுங்க, நீங்கள் இது பண்ணுங்க, கூட இருங்க, நாங்கள் செய்கிறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு நாளடைவில் பார்த்தீங்கன்னாக்கா அவன் இவன் பேசுது. அதாச்சும் அந்த படத்தை காட்ட கால் மேலே கால் போட்டு படுற மாதிரி இருக்கும் கால். அவர் மணிவன் கேட்பார், கால் படுது தள்ளி போடுவாங்க. அந்த மாதிரி இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த அமைதிப்பட சத்யராஜோட நிஜ உருவம் தான் இந்த அம்மா. அதே நேரத்தில் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கட்சிக்கான பணம் வருது, அதை பாக்கியராஜும் சகோதரி சீமான் அவர்களும் வந்து இதை எடுத்துடுறாங்க. பணம் பங்களிப்பெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நேரடியாக நம்மக்கிட்ட கொடுக்காம அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னாங்க. ஒரு கட்சியை வழிநடத்துகிறப்போ பண பங்களிப்பு தலைமைக்கு போய் தான் அவங்க தான் செலவிடுவாங்க. எடுத்துன்னு வந்தோடனே உடனே வந்து நீங்களே வாங்கின்னு அந்தந்த தொகுதியில் போட்டிடுறவங்களே நீங்களே வாங்கின்னு வீட்டுக்கு திமுக அதிமுக செய்கிற மாதிரி அங்கே பிரிட்ஜு கட்ட சொன்னால் வீடை கட்டிட்டாங்க, அது தான் பிரிட்ஜுன்ற மாதிரி ஒரு வந்து கட்டாந்தரையை காமிக்கிற மாதிரி பண்ணணும்னு வச்சிங்களா. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவுஜீவி மாதிரி பேசுவாங்க. எல்லாத்தையும் என்னென்னா ஒரே ஒரு மனப்பாடம் தான். அந்த புறநானூறு அகநானூறு எடுத்து ஒரு 2 பாட்டை வச்சுக்கின்னு மேடையில் பேசிட்டு இதையே ரிப்பீட் பண்ணின்னு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் சரி கருணாநிதி அந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசிட்டாங்க. அப்படி பேசுகிறப்போ நாங்கள் எவ்வளோ சொல்லி, ஏன்னா அந்த இடம்லாம் திமுகனுடைய இந்த இடமா இருக்கிறப்போ அங்கே போயிட்டு அவன் இவன் பேசுவாங்க. ஒரு இடத்துல போயிட்டு கருணாநிதி போட்டா அப்போ மாட்டியிருக்கு. கருணாநிதி நம்முடைய இனத்தினுடைய துரோகி, நம்ம எந்த அளவுக்கு பேசணுமோ பேசலாம், பொது மேடையில் பேசினா சரியாக இருக்கும். ஒரு வீட்டில் போயிட்டு அவங்ககிட்ட வாக்கு வாங்குறப்போ அவங்ககிட்டே போயிட்டு அவன் வேணும் பேசணும்னா அந்த அம்மா அங்கேயே வந்து எல்லாரையும் இது பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களையும் இது பண்ணுறீங்களா, நாங்கள் கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி தண்டைப்பட்டாங்க. அதுலேருந்து மடக்கிட்டு வந்தோம். இந்த அம்மாவனுடைய தன்மை எப்படின்னா வந்து அதாவது வந்து பச்சவந்தின்றாங்களே, எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல மாறிடுவாங்க. அதே மாதிரி இப்போ வேல்முருகன் கிட்ட போயிருக்காங்க. வேல்முருகன் கிட்ட வந்து நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க துண்டு போட்டாங்க. இப்போ
நான் வந்து கருணாநிதி எங்கள் அப்பாவே சொல்லிட்டாரு, அவங்க அப்பாவை வச்சதே கருணாநிதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உதைச்ச கருணாநிதியை வந்து நல்லவர்னு அவங்க அப்பா சொல்லிட்டாராம். அதனால் இப்போ ஒரு துண்டு போட்டு வைக்கிறாங்க, எங்கள் அப்பாவே கருணாநிதியை நல்லவர்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் போய் திருப்பி அவங்க கூட தான் சேர போகிறேன், அது நேரடியாக போய் சேர்ந்தால் சரியாக இருக்காதுன்னு வந்து உங்கள் மூலிமா வந்து அப்படி பேக்காடை வழியாக போய் சேரலான்னு இருக்கிறன்றதை வந்து துண்டு போட்டு வைக்கிறாங்க. ஆக வேல்முருகனுக்கும் அவங்க விசுவாசமாக இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் அங்கே போனவங்க எல்லாருமே குறை சொன்னதை பார்த்தீங்கன்னா, என் இளமை போயிடுச்சு, என் பணம் போயிடுச்சு, என்னுடைய வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு தானே வந்தீங்க, தூங்கி நான் இருக்கிறீங்க. இங்கே 2009 அங்கே சாவரப்போ அதை பார்த்து சாப்பாடு பிடிக்காம, தொலைக்காட்சியை பார்த்து சாப்பாடு பிடிக்காம கண்ணீர் சிந்துன்னு வந்து சேர்ந்தவங்க நாங்கள். அப்படி தானே நீங்களும் வந்தீங்க. இப்போ எல்லாம் போயிடுச்சுன்னா எங்களுக்கு போலையா? இத்தனை வருஷம் ஒவ்வொரு உறுப்பினர், ஒவ்வொரு ஆதரவாளர் பார்த்தா பல லட்சக்கணக்கான ரூபாய் வந்து பெட்ரோல் போட்டு எரிபொருள் போட்டு வந்து போயிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த கணக்கெல்லாம் எடுத்தால் எத்தனை லட்ச ரூபாய் இருக்கும்? அவங்க இழப்புன்னு யாருன்னா சொல்கிறாங்களா? இன்றைக்கும் மனமும் வந்து அந்த தேர்தலுக்கெல்லாம் எங்கள் பணத்தை போட்டு தான் நாங்கள் வேலை செய்தோம். அந்த அம்மா கொடுத்த பணத்தை விட எங்கள் பணம் தான் எல்லாரும் கை காசு போடுவோம். அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் வந்து சாப்பாடு கூட நீங்கள் பணத்தை கட்டினீங்க, அந்த அளவுக்கு நம்ம பண்ணோம். ஆனால் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா மட்டும் இல்லை, இருக்கிறவங்க எல்லாமே ஒப்பாரி பாருது, என் இளமை போயிடுச்சு, என் பணம் போயிடுச்சு, எல்லாம் போவான்னு தெரிஞ்சுதானே வந்தீங்க. உங்களுக்கு கேவலமாக இல்லை? எவனா ஒருத்த புள்ளைய வளர்க்குறதுக்கு கணக்கு பார்ப்பானா? தமிழ் தேசியன்றது வந்து ஒரு புள்ள, அது சரியான வளர்க்கணுன்றது தான் ஒரு தகப்பனுடைய கடமை இருக்கும். அந்த ஸ்தானத்தில் இருந்துன்னா வரவு செலவு கணக்கு பார்ப்பியா? எவ்வளோ மானம் கட்டத்தனமா? எவனை பார்த்தாலும் சரி, கட்சியில் விட்டு போகிறேன்னா எனக்கு பிடிக்கல, இது நான் இப்போ என்னால் உழைக்க முடியல, எனக்கு தழுந்து போச்சு, என்னால் வந்து என்னுடைய பொருளாதார சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு போயிட்டால் நாகரிகமாக இருக்கும். என் இளமை போயிடுச்சு, என் பணம் போயிடுச்சுன்னா இதெல்லாம் தெரிஞ்சு தானே வந்த? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துட்டு இவ்வளோ ஈனமானம் இல்லாமல் இருந்துக்கா, உனக்கு இனமானமே எங்கேருந்து வரும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இல்லை, அந்த அம்மாவுக்கு என்னன்னாக்கா ஒரு அடிப்படை ஒரு அறிவுன்றதே கிடையாது. மற்றவங்ககிட்ட எப்படி பேசணும், வயசில் பெரியவங்களுக்கு எப்படி பேசணும், வயசில் சின்னவங்ககிட்ட எப்படி பேசணும், யார் இருந்தாலும் அந்த அம்மா பேசுகிற முதல் வார்த்தை அவன் இவன். இப்போ வேற ஒரு மாற்று கட்சி போய் சேர்ந்துருக்காங்க. இப்போ இந்த அம்மாவோட சுயரூபம் போக ஒரு அண்ணன் வேல்முருகனுக்கு தெரியும் இந்த அம்மா எப்பேற்பட்டவங்கனாக்கா, என்ன சொல்றது, ஒரு பாம்பு விஷத்தன்மை கொண்டவங்க. ஆனால் அது உடனடியாக தெரியாது. இதே சகோதரர் ஜெகதீஷ் பாண்டியன் இருக்கிறார் இல்லைங்களா, அவரை பற்றி இந்த அம்மா எவ்வளோ தரக்குறவாக சொன்னாங்க அந்த நாளில். இன்னைக்கு வந்து அண்ணன் பாக்கியராஜ விரோதி ஆகிட்டார், சகோதரர் சீமான் விரோதி ஆகிட்டாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாரை நீங்கள் தரக்குறவாக பேசுனீங்களோ அவரை வந்து இன்னைக்கு அண்ணன் சொன்னார், அண்ணன் பண்ணார். ஏன்னா அவர் தான் வந்து எத்தனை போய் இவங்களை நுழைச்சாருன்றதுக்காக அந்த இதுக்கு நன்றி கடனாக வந்து பேசுறீங்க. ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் நீங்கள் அவரையும் மிஞ்சின்னு உள்ளே போயிட்டு அவரை கழுத்தாக இருக்கிற வேலையும் பண்ணுவீங்க. ஆனால் அது அவருக்கு தெரியுமா தெரியாதா? எங்களுக்கு தெரியும். உன்னுடைய நலம்ன்றது வந்து என்னன்றது தெரியும். தேர்தலில் வேலை செய்தப்போ எந்த அளவுக்கு நீ ஆளுங்களை கட்சியை வந்து 3ஆ பிளவுபடுத்தி 3 பேர்கிட்டேருந்து சுரண்டி வேலை வாங்கணும்னு பார்த்துன்றதுலாம் வந்து நேரடியாக பார்த்தோம். அதே மாதிரி அந்த அம்மா கட்சியை விட்டு விலைக்கு போன உடனே நம்ம தொகுதியில் இருக்கிற மகளிர் அமைப்புக்கெல்லாம் ஃபோன் போட்டு நீங்கள் அந்த கட்சியில் இருக்காதீங்க, எங்கள் கூட வந்துருங்க, நம்ம மகளிர் பா செயல்படும் சொல்லிட்டு நயவஞ்சகமாக, அந்த அம்மா பேர் இளவஞ்சி, நயவஞ்சகமாக பேசி ஒருத்தர். ஆனால் ஒருத்தர் கூட அந்த அம்மா பேச்சு கேட்கல. மகளிர் யாரும் ஒருத்தருக்கு கூட அந்த அம்மா பேச்சு கேட்டு, அக்கா நான் கூட வந்துடுறேன்க்கா, நல்ல கட்சியா சேருக்கா, இந்த கட்சி எங்களுக்கு இது கிடையாது, இது ஒன்று ஒருத்தர் கூட சொல்ல. இந்த அம்மாவோட சூழ்ச்சி வழியில ஒரு மகளிர் கூட விழல. அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒன்று நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறோம், அதான் சொல்லுவாங்களா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவன் வந்து சரியான தமிழனாக இருப்பான். தமிழனாக இருக்கிறவன் என்னன்னா அவனுக்கு தலையெழுத்தே நாம் தமிழர் கட்சி தான். அதை விட்டு போனால் அவன் செல்லா காசு தான். இன்னைக்கு நான் கூட இருக்கிறேன், 4 வருஷம் பொறுப்பில் இல்லை, பொறுப்பில் இருந்தாலும் 10 வருஷமா இருந்தால் 4 வருஷமா பொறுப்பில் இல்லை. ஆனால் இன்றைக்கும் நாம் தமிழர் கட்சி தான். இன்றைக்கும் எனக்கு உண்டான அங்கீகாரம் கட்சியில் இருக்குது, பொறுப்பில் இருந்தாலும். ஆனால் இன்றைக்கும் நான் வேலை செய்யணும் தான் இருக்கிறேன். என்னுடைய தன்மை நான் வந்து என் இனத்துக்காக வந்தேன். எதை இருந்தாலும் இழப்பேன், என் இனத்தினுடைய மீச்சை வந்து எழுத மாட்டேன். சீமான் என்ன செய்துட்டாருன்னு சொல்கிறாங்களே, தேசிய தலைவரை தீவிரவாதி என்னாங்க, இன்னைக்கு வந்து தேசிய தலைவராக்கி வீட்டுக்கு படமா மாட்டி வழிபடும் அளவுக்கு வந்து வச்சிருக்கிறாரு. 2வது வந்து தமிழன் யாரு, திராவிடன் யாருன்னு பேசுறப்போ கிண்டல் அடிச்சிருந்தானுங்க. இவங்கெல்லாம் ரத்த பரிசோதனை பண்ணான்னு. இன்னைக்கு அந்த ரத்த பரிசோதனை பண்ணிட்டு திராவிடத்துக்கு திருப்பி அடிச்ச உடனே அவன் ரத்த பரிசோதனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவன் என்னன்னா ஒளிஞ்சுக்கிறான்,
தூய தமிழ்ல பேசிட்டு அதுக்கு உதாரணம் தான் வந்து தமிழர் இதுக்கு வந்து பாலச்சந்திரனை போடுகிறாங்க ஐஏஎஸ். தெலுங்கரை எடுத்துன்னு வந்து போட்டா அவர் திராவிடன் எல்லாத்தையும் பேசிட்டு எடுத்துன்னு வந்து திராவிடன் வந்து சொல்லிட்டா தமிழை மறைச்சிடலாம் அப்படின்றதுக்காக அவர் எடுத்துன்னு வந்து போடுறாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ற திராவிடம் கதறுது இன்னைக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா நீட்டு எடுத்துன்னு வந்து வேணுங்க. ஆனா பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி சேர்ந்துட்டு அலறலான்னு. ஸ்டாலின் தூக்கத்துல கூட சொல்றாரு, நீங்க 26 எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி வந்து நீட்டை ரத்து பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டணி சேர்ந்துங்க. எத்தனை வந்து நீ அவங்க ரத்து பண்ணல. அவங்க பாராளுமன்றத்துல அதோட ஆதரவு வந்து குறைவா இருந்தது. இவங்க போயிட்டு அந்த குறைவை போயிட்டு இவங்களோட மந்திரிகள்லாம் போயிட்டு திமுக மந்திரிகள்லாம் போட்டு பாராளுமன்றத்தை கையெழுத்து போட்டது, அதை நிறைவேற்றது திமுக தான். அதுக்கப்புறம் அதை உயிர் கொடுத்து அதை மறுபடியும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வச்சது இவங்க கையெழுத்து போட்டு இவங்க திமுக எம்பிக்கு தான். அதுக்கு முக்கிய காரணம் வந்து பாசத்தினுடைய பொண்டாடி தான். இன்னைக்கு வந்து எல்லாம் கூட்டணி வச்சுக்கின்னு நீட்டை ஓழிச்சிடும் பேசினுக்கிறாங்க. தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சியை பழிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய குற்றம் எல்லாமே வெளிப்படும். நீங்கள் என்னதான் வந்து கட்சியினுடைய தன்மையை வந்து அவமானப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், மற்றபடி எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னா உங்களை நீங்களே கேவலப்படுத்துகிற அளவு தான் ஆகும். கொஞ்சம் நஞ்ச பேருக்கு வந்து இளவஞ்சினா யாரும் தெரியாமல் இருக்கும். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச இளவஞ்சி எப்படியாப்பட்ட கேரக்டர்ன்ட்டு. அந்த நிலையில் வந்து இனிமேலும் இந்த மாதிரி பேசுனா எல்லாருக்குமே வந்து பதிலடி இருக்கும். ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எல்லாம் போயிடுச்சுன்னு எல்லாத்தையும் எழுந்தான்னு பேசுகிறவங்க வந்து இனிமேல் அதை தவிர்த்துங்க. குழந்தைய வளர்க்குறதுக்கு கணக்கு பார்க்குற அப்பனும் தமிழ் தேசத்தை வளர்க்க செலவு பண்ணதை சொல்லி காமிக்கிற மனிதனும் ரெண்டும் ஒரே இதுதான் கூறி என்னுடைய உரை முடிக்கிறேன்.